அண்ணாமலை மீண்டும் தான் ஒரு ஹீரோ என நிரூபித்து விட்டாரா சார்? அண்ணாமலை ஹீரோ தான்மா. என்னைக்குமே அவருக்கு 18 விழுக்காடு வாக்கு வந்து அவரை மையமா வச்சுதான் அவரை தொண்டர்கள் மத்தியிலும் அதன் வாக்காளர்கள் மத்தியிலும் அண்ணாமலை தான் ஒரு பெரிய ஹீரோங்கிறது. டெல்லி தலைமையை வந்து அவரு கோயல் வந்து அவரை புதுச்சேரியில இருந்து ஹெலிகாப்டர்ல இங்க வர சொல்றது. நேற்று டின்னர் அவங்க கூட தான் இருந்து தம்பி பிரதீபியும் கூட இருந்தான். சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருக்கும்போது என் கருத்தை நான் வெளிப்படையாட்டே நான் சொல்லிட்டேன். மற்றவங்க கொடுத்த ஒரு ரிப்போர்ட்டை சொன்னாரு. நான் இதாங்க என் ரிப்போர்ட்டு, மே 4ஆம் தேதி தெரிஞ்சு போகும். அடிப்பட்ட பாம்பு கொத்த வரும், மொத்தமா முடிச்சிடணும். எப்படினாலும் அவர் வந்து ராகுல் காந்தி கூட தான் போவாரு. சொன்னாரு. இவரு டெல்லி போனதும் அவருக்கு சம்பவங்களை வச்சு மீண்டும் ரிமைண்டர் ஒரு லெட்டரும் அந்த இடத்துக்குள்ள மோர் டேஞ்சரஸ் விஜய் தான். அந்த இடத்துக்குள்ள நான் எடப்பாடிக்கு நான் ஒரு விஜயோட பெட்டருங்கிற இதை கொடுக்குறேன். எடப்பாடிக்கு நான் மோடி சென்ட்ரிக்கா தான் சிந்திப்பேன். அது எடப்பாடி புரியணும், விஜயும் புரியணும். அன்பு இக்னைட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு RD சார் அவர்கள். தொடர்ந்து கருத்து கணிப்புகளாலும் தன்னுடைய எண்ண ஓட்டங்களாலும் நேயர்களினுடைய மனதை கட்டி போட்டவர் அப்படின்னு சொல்லலாம். சார் வணக்கம் சார், உங்களை வரவேற்பது பெருமிதமடைகிறோம். வணக்கம் சுபா. சார், இப்போ பார்த்திருக்கோம், வேட்புமனு தாக்கல் முடிஞ்சிருச்சு, வேட்புமனு ஏற்றிருக்காங்க, நிராகரிச்சிருக்காங்க, எல்லாம் ஓகே. இன்னைய தேதி வரையுமே அதே டிஎம்கே ட்ரெண்ட் தான் ஜெயிப்பாங்கிற மாதிரியான சிச்சுவேஷன் இருக்கா களத்துல? உண்மையிலே அப்படித்தான் இருக்குது. நான் இவரு அர்ஜுன் ராம் மேக்வால் லா மினிஸ்டர்கிட்ட பார்க்கும் போதே, சென்னை ஏர்போர்ட்ல பார்க்கும் போதே தம்பி பிரதீப் எல்லாம் இருந்தா. அப்படியே நான் சொல்லிட்டேன், நமக்கு வந்து இங்க காங்கிரஸ் பிடிக்குள்ள ஸ்டாலின் போகாம ஒரு ரிசல்ட் வந்தாலே பெட்டர் சார். இதான் நான் பர்சனலா ஃபீல் பண்றேன். பிஎம்மும் இதை தான் ஃபீல் பண்ணுவாரு அப்படின்னு சொன்னேன். என்ன அவர் வந்து டேடி டேப்பர்னு தான் கூப்பிடுவாரு. பண்டாரி, ஜெய்ஸ்வால், அலுவாலியா, அந்த சிவகரை, இந்த யூனிட்டியில் உள்ள கல்சூரி சத்யராஜ்னு சொல்லக்கூடிய அந்த சமூகங்களை ஒருங்கிணைக்கு அளவில் இந்தியாவில் நான் பாடுபடக்கூடியன்னு தெரியும். ஜாலியாக தான் கூப்பிடுவாரு. ரொம்ப நேற்று டின்னர் அவங்க கூட தான் இருந்து தம்பி பிரதீபியும் கூட இருந்தான். சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருக்கும்போது என் கருத்தை நான் வெளிப்படையாட்டே நான் சொல்லிட்டேன். மற்றவங்க கொடுத்த ஒரு ரிப்போர்ட்டை சொன்னாரு. நான் இதாங்க என் ரிப்போர்ட்டு, மே 4ஆம் தேதி தெரிஞ்சு போகும். எனக்கு என்ன இருக்குது, எனக்கு 29ல மோடிக்கு இங்க சீட்டு வரணும், அதுதான் எனக்கு ஒரே நோக்கம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இதையும் சொன்னேன். விஜய் வந்து முடக்கி போடுறது நல்லது. நம்ம பாஜக ஆட்கள்லாம் விஜய் பற்றி பெருசா சொல்லியிருக்காங்க, நல்ல விதமாட்டும் சொல்லியிருக்காங்க. நான் சொன்னேன், விஜய்கிட்ட ஒரு பெரிய டேஞ்சர் இருக்கு. அவர் 29ல ராகுல் காந்தி கூட தான் கூட்டணி போவாரு. 24 ராகுல் காந்திக்கு நன்மை செய்யறதுக்காக தான் அவரு 39 கேண்டிடேட் இப்ப மாதிரி கஷ்டப்பட்டு போடல. ஸோ ராகுல் காந்திக்கு ஆளு, சோனியா காந்திக்கு ஆளு, கேத்தலிக்கு அந்த இன்டர்நேஷனல் கான்டாக்ட் பல இதுக்குள்ளேயும் அவரு 29ல மோடி பிரதமராக இருக்கக்கூடாதுன்னு தான் அவர் முயற்சி பண்ணுவாரு. நாம அவருக்கு ஜனநாயக படத்தையும் காலி பண்ணிட்டோம். அடிப்பட்ட பலி மீண்டும் பாயும், அடிப்பட்ட பாம்பு கொத்த வரும், மொத்தமா முடிச்சிடணும். எப்படினாலும் அவர் வந்து ராகுல் காந்தி கூட தான் போவாரு. ஒருவேளையில இந்த எலெக்ஷன்ல அவர் கொஞ்சம் ஒதுங்கி, தேர்தலை விட்டு அரசியலை விட்டு ஒதுங்கிட்டாருன்னு நமக்கு பிரச்சனை இல்லை. ஒதுங்காம வந்தாருன்னா ராகுல் காந்திக்கு ஆளாட்டு வராரு, கேரளாவில் பிரச்சாரம் பண்ணுவாரு, தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணியை ராகுல் காந்திக்கு உருவாக்குவாரு. ஸோ அவருக்கு வந்து நமக்கு வந்து ரெக்கார்டட் எவிடன்ஸ் இருக்கும். திங்ஸ் இட்செல்ஃப் ஸ்பீக்ஸ். இவங்க போகாதன்னு சொல்லது மீறி அந்த கூட்டத்துக்கு போனது, போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து பிரச்சனையா இருக்குதுன்னு சொன்னது, அந்த சம்பவம் நடக்கும் பிறகு மக்கள் செத்து விழும்போதும் இவர் அதை திரும்ப பேசி மேலும் மர்டர் அதிகப்படுத்தினது, இதெல்லாம் திங்ஸ் இட்செல்ஃப் ஸ்பீக்ஸ். லெப்ஸ் இப்சா லெக்யூட்டர்னு சொல்லுவாங்க. வெளிப்படையா சம்பவமே நமக்கு தெளிவுபடுத்தக்கூடிய எவிடன்ஸ் இருக்கு. அதை வச்சு அவரை 3 வருஷம் கன்விக்ஷன் ஆகக்கூடிய அளவுக்கு இருந்ததுன்னா, சசிகலா மாதிரி 10 வருஷம் அரசியல் நிற்க முடியாம, மாதிரி 3+6 9 வருஷம் அவர் நிற்க முடியாம பண்ணணும். எப்படியும் நமக்கு எதிரியா வரக்கூடிய ஒரு ஃபோர்ஸ். இதை விட்டுக்கிட்டு ஏமாடியா போகக்கூடாது. 29ல ராகுல் கிட்ட போகக்கூடியவர் அடிச்சிடணும் அப்படின்னு உடனே அவர் சொன்னார், மற்றவங்களோட நீங்க மோடி சென்ட்ரிக்கா திங்க் பண்றது உங்களுக்கு ஒரே இதா இருக்குன்னு அவர் அதை பாராட்டுதலாட்டே சொன்னாரு. இவர் டெல்லி போனதும் அவருக்கு சம்பவங்களை வச்சு மீண்டும் ரிமைண்டர் ஒரு லெட்டரும் அர்ஜுன் ராம் மேக்வால் ஜிக்கு போடணும். இன்னும் சில விஷயங்கள் சொன்னேன். ஜாட்டுகள் மத்தியில் நமக்கு ஒரு எதிர்ப்பு இருக்குது, அதை நம்ம அப்பீஸ் பண்ணணும். அதே மாதிரி மராத்தாஸ் மத்தியில ஒரு எதிர்ப்பு இருக்கு, ரெண்டையும் நம்ம அப்பீஸ் பண்ணணும். 29க்கு முன்னே அதை நம்ம கரெக்டா ஒரு வேலை திட்டத்தோட அதை அப்பீஸ் பண்ணுங்கிற ஆல் இண்டியா பொலிட்டிக்ஸ்ல உள்ள 2 இதையும் சொன்னேன். மேலும் இது இன்னொரு விஷயம், அண்ணாமலை நாங்க PL சந்தோஷ் தான் JDS கொண்டு வந்தோம், அதுதான்
ஓல்டு மைசூர்ல நமக்கு வந்து பெரிய வெற்றியை கொடுத்தது, அல்லது வந்து DK சிவகுமார் ரூட்ல அந்த ஓட்டெல்லாம் காங்கிரஸுக்கு போயிருக்கோம், JDS-ஆல அந்த ஓட்டை பிரிச்சிருக்க முடியாது, காங்கிரஸுக்கு போயிருக்கோம். நம்ம அவருக்கு ஒரு உருவம் கொடுத்து கொண்டு வந்ததும் குமாரசாமி மத்திய அமைச்சர் ஆயிட்டார், அது நமக்கு நல்லது. அதே மாதிரி ஜெயந்த் சௌத்ரி ஜா டேங்கரை இது பண்ணதுக்கு அவரு உள்ள கொண்டு வந்தோம், அவரு ஒரு எம்ஓஸ் இருக்காருன்னு சொல்லும்போது we know you are working for மோடி with your conduct and knowledge workன்னு அதை பாராட்டினாரு. பட் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ப்ரோ மோடியா நான் சொல்றேன், இதான் உண்மைங்கிறதையும் என் கருத்தை சொல்லிட்டேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரை எங்களோட நோக்கம் ஸ்டாலின் பிடியில காங்கிரஸ் பிடியில ஸ்டாலின் போயிடக்கூடாதுங்கிறதான் நான் நினைக்கிறேன். மற்ற பரவலா ஆன்டி ஸ்டாலினா இருப்பாங்க, அது அவங்க உரிமை, நம்ம சகோதரர்கள் தான். பட் நம்ம நுணுக்கமா மோடிக்கு எது நன்மைன்னா பாரசைட் காங்கிரஸ் எதுக்குறதா நமக்கு நன்மைங்கிற அந்த கருத்தையும் முன் வச்சேன். இதுல இந்த அடிப்படையில் தான் 2021 சசிகலா அம்மையார் மோடிஜி இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ள வர முடியலங்கிற கருத்தையும் பழைய விஷயங்களையும் பெரிய அளவுல ஷேர் பண்ணிக்கிட்டோம். அவர் டெல்லி வரும்போது வாங்கினாங்க, உங்க கருத்தை தொடர்ந்து சொல்லுங்க, ஐ வில் ஸ்பீக் டு தி பிஎம்ங்கிற கருத்தையும் சொல்லிட்டு போனாரு. ஸோ நம்ம என்ன இதுல இருப்போங்கிறதை வெளிப்படையாகவே அதுல சொன்னோம். பட் அவர்கிட்ட கோபால்சாமின்னு ஒரு விருதுநகர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த ஒரு பாஜக பிரமுகர் வந்து பேசிட்டு இருந்தாரு. அவருக்கு டிக்கெட்டை எப்படி காலி பண்ணாங்கிறதெல்லாம் அவர் பேசிட்டு இருந்தாப்புல. ஸோ ஓகே, இதுல வந்து நாம இந்த கருத்தை அவர்கிட்ட அப்ரைஸ் பண்ணாலும் கூட நாம இதை நம்புறதுனாலதான் ஒரு தலைவர்கிட்ட நாளைக்கு சரியா வருங்கிற நம்பிக்கையில அதை நம்ம சொல்றோம். நம்ம ஏன் இதை நம்புறோம்னா, ஸ்டாலின் 47 விழுக்காடு வாக்கு வந்துட்டாரு, பிரேமலதா அம்மையாரை சேர்த்திருக்கிறாரு. பிரேமலதா அம்மையாருக்குள்ள இப்ப மெரிட்டை பார்த்திருப்பீங்கல்ல, எல்லாரும் இப்ப நேரடியா பாக்குறீங்கல்ல. 10 சீட்டு அவங்களுக்கு தகுதியானு சொன்ன இடத்துல இன்னைக்கு கடலூர்ல அவங்களுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குது, மஸ்தான் செஞ்சில என்ன ரெஸ்பான்ஸ் இருந்தது. அப்போ பழைய விஜயகாந்துக்கு வட தமிழக செல்வாக்கு வந்து மீண்டும் உயிர் தெழுற மாதிரி அவங்க அன்புமணியை அட்டாக் பண்ணும்போது ஆர்ப்பரிச்சு கை தட்டுறாங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமி அவங்களுக்கு அரை விழுக்காடு வாக்குன்னு சொன்ன இடத்துல இன்னைக்கு வந்து அவங்களுக்கு தனிச்சு திமுகவும் அண்ணா திமுகவும் இல்லைன்னா 2021 அரை விழுக்காடு வாக்கு தான். எடப்பாடி பழனிசாமி கூட 2.7 விழுக்காடு, 2.25 விழுக்காடு வாக்கு. ஸ்டாலினுக்கு 5 விழுக்காடு வாக்கு அவங்க டிரான்ஸ்பர் பண்ணிடுவாங்கிற சூழ்நிலை இன்னைக்கு வட தமிழக மேற்கு தமிழக போலரைஸ்டு பொலிட்டிக்ஸுக்குள்ள தெளிவா நிற்குது. சாத்தூர்ல வெற்றி வாய்ப்பை தேமுதிக விஜயகுமாருக்கு வாக்கு தான் முடிவு பண்ணுங்கிற சூழ்நிலை இருக்குது. ஸோ ஸ்டாலின் 45 விழுக்காடு பிளஸ் வாக்குல இருப்பாருங்கிறது என்னோட கருத்து. அந்த அடிப்படையில என் கருத்தை அவர்கிட்ட பதிவு பண்ணேன். 29 சென்ட்ரிக்கா சில விஷயங்களை நாம கேர்ஃபுல்லா இருக்கணும். குறிப்பா விஜய் கிரஷ் பண்ணணும், அது சந்தேகமே இல்லை. கிரஷ் பண்ணாம விட்டா அடிப்பட்ட பாம்பு மீண்டும் கொத்தாம விடாது. ராகுல் காந்தியோட சேர்ந்து கொத்தம் 29ல. ஸோ அது கிரஷ் பண்ணிருந்தங்கிறத மோடி நன்மைக்காக நான் சொல்றேன். மற்றவங்க வேற சென்ட்ரிக்கான சில கருத்துக்களை சொல்லுவாங்க, அவங்களும் நம்ம சகோதரர்கள் தான். நான் மோடி சென்ட்ரிக்கா இந்த கருத்தை அவர்கிட்ட மீண்டும் அடிச்சு ஆடித்தரமா விஜய் டேஞ்சரஸ்ங்கிறத சொன்னேன். சார், நீங்க விஜய் டேஞ்சரஸ் அப்படிங்கறத 2029ல ராகுல் சென்ட்ரிக்கா போவாரு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா இதே EPS ராகுலுடனும் மற்றும் தாவேகாவுடனும் சேர்ந்து ஏன் வந்து பாராளுமன்ற தேர்தல் சந்திக்க வாய்ப்பு இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எடப்பாடியுமே இதே செய்யலாமே சார். அந்த இடத்துக்குள்ள மோர் டேஞ்சரஸ் விஜய் தான். அந்த இடத்துக்குள்ள நான் எடப்பாடிக்கு ஒரு விஜயோட பெட்டருங்கிற இதை கொடுக்குறேன். எடப்பாடிக்கு நான் மோடி சென்ட்ரிக்கா தான் சிந்திப்பேன். அது எடப்பாடி புரியணும், விஜயும் புரியணும். இந்த இடத்துல விஜய் அட் எனி காஸ்ட் ராகுல் காந்தி கூட தான் நிற்பாரு. எடப்பாடியும் கூப்பிட்டு போயிருவாரு. எடப்பாடி நம்ம கூட நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விஜய் எக்காரணம் கொண்டு நம்ம கூட நிற்க மாட்டாரு, பாஜக கூட நிற்க மாட்டாரு. இவர் வந்து எடப்பாடி பாஜக கூட நின்றுலாம், ஏன்னா அவருக்கு தனியா நிற்க முடியாது. விஜய் எடப்பாடியும் கூப்பிட்டுக்கிட்டு ஸ்டாலினை எதிர்க்கக்கூடிய விதமாட்டு எடப்பாடி விஜய் ராகுல் நிற்பாரு. அது நிக்க முடியாம போச்சுன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஸ்டாலின் சமரசம் பண்ணிடுவார். என்ன ஓட்டு கிடைக்குதோ அதுக்கு தக்க அதை சீட் ஆக்குறதுக்கு ஸ்டாலின் சமரசம் பண்ணிக்கிட்டு ராகுல் கூட நிற்பாரு. சோ அதுல டேஞ்சரஸ் மோடிக்கு இந்த இடத்துக்குள்ள விஜய் தான் வரும்போதே ஆன்டி மோடியா வாராரு, ப்ரோ ராகுலா வாராரு. எடப்பாடி தன் நன்மைக்கு தான் அரசியல் பண்ணுவாரு. அது மோடி கூட இருந்தா தனக்கு நன்மை நினைச்சா நின்னுருவாரு. விஜய் அப்படி இல்லை, தன் நன்மையோட கேத்தலிக்க கிறிஸ்டின் சோனியாவுக்கு மகன் ராகுல் காந்தி பிரமிஷ் ஆகணும், மோடி பிரமிஷ் ஆகக்கூடாதுங்கிற வன்மமும் காழ்ப்புணர்ச்சியோட அரசியல் பண்றாரு. அதுதான் அவர் பண்ண தவறு. அதுதான் ஜனநாயகம் படம் பாழ்படுறதுக்கும் காரணமா அமைஞ்சிட்டு. அதுதான் அவர் சசிகலாவுக்கு ட்ரீட்மெண்ட் பெரிய அளவுல அவருக்கு மீண்டும் கிடைக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு வர்றதுக்கு சூழல் இருக்கு. என்ன பொறுத்தவரை இதுல when in doubt cut it out, இதுல இறக்கம் அதெல்லாம் கிடையாது. there is no place for sentiments in politics. மோடிக்கு எதிராக 29 வருவாரா, இப்பவே அடிச்சு ஒதுக்கிறணும். இது என்னோட கருத்து. மோடிட்ட எடுபடும்னு ஜான ஆரோக்கியசாமிக்கும்
விஜய்க்கும் தெரியும். அதனாலதான் விஜய் குழப்பத்துல இருக்கிறதும், எப்படி வச்ச காலம் எடுத்துட்டு பின்வாங்கி போறதுங்கிறதுல கலங்கி போயிருக்கிறதும் காரணம் அதுதான். இந்த இடம் வந்து ஸ்டாலின் வெற்றிங்கிறது அவருக்கும் தெரியும். ஸ்டாலின் வெற்றி பெறும்போது இவரோட வாக்குங்கிறது எடப்பாடியை தான் வீக்கன் பண்ணும். இவருக்கு நோக்கம் ஸ்டாலினை முறியடிக்கணும். உதயநிதி ஸ்டாலின் மேல உள்ள எதிர்ப்பால சீமான்கிட்டே வந்து அதை தான் கேட்டாரு. அண்ணே நம்ம ரெண்டு பேரும் போய் எடப்பாடி கிட்ட போயிடலாமா, காங்கிரஸ் சேர்த்துக்கலாமா, திருமாவளவன் சேர்த்துக்கலாமான்னா பிஜேபியை தவிர்த்து ஒரு அணி அமைச்சு அவரோட கிறிஸ்டின் முஸ்லீம் இமேஜ் பாதிக்காம ஸ்டாலினை தோக்கடிக்கணும் தான் அவருக்கு நோக்கம்னு சொல்லும் போது அந்த இடத்துக்குள்ள அவரு 26 தோத்துட்டாரு. தோத்தவரு இன்னைக்கு நம்ம நெகட்டிவா வந்தோம், இப்போ நம்ம என்ன பண்ணாலும் ஸ்டாலின் ஜெயித்துருவார் போல இருக்குது. அப்ப ஸ்டாலினையும் ஜெயிக்க வச்சு நம்ம ஒரு ஓட்டு எடுத்துட்டு நாளைக்கு ராகுல் கூட போயிருவோம்னா பாஜக தரப்புல நம்மளை படத்தை அடிச்சது மட்டுமில்ல, நம்மளையே கிளீனா லெப்சிப்ஸா லெக்யூட்டர் படி அவர் குற்றவாளிங்கிறதுக்குள்ள ஆதாரம் இருந்ததுன்னா டக்குனு கன்விட் பண்ணி 3 வருஷம் போட்டா 3+6 9 வருஷம் எலெக்ஷன் நிற்க முடியாத அளவுக்கு அவருக்கு ஒரு பின்னடை வரும். சசிகலா ட்ரீட்மெண்ட் முழுமையா அவருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பிள்ளையார் பிடிக்க சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி மாட்டிக்கிட்டோமாங்கிற விரக்தியிலையும் வேதனையிலும் அடுத்து என்ன லாபம் இருக்கு, ஒரு லாபம் இல்லை, ஏன் பிரச்சாரம் பண்ணுங்கிறதுல அவரு ரொம்ப பரிதவிச்சு போயிருக்கிறதா நான் பாக்குறேன். சார், இறுதியா ஒரே ஒரு கேள்வி சார். முதலமைச்சர் தேர்தல் பிரச்சாரத்துல ஒரு வார்த்தை சொல்றாரு, ஒரு 4 பாயிண்ட் சொல்றாரு. பாஜக உள்ள வந்துடும், மதவாத சக்திகளுக்கு இடம் கொடுக்காதீங்க, அதுக்கப்புறம் வந்து இங்க பிரிவினைவாதத்தை மட்டும்தான் இவங்க தூண்டுறாங்க. அவர் வந்து ஆன்டி பிஜேபி பண்றாரு. ஆன்டி இது பண்ணும்போது அவருக்கு அது வெற்றி கொடுத்த ஃபார்முலா. இது வெற்றி தொடர வர இதைத்தான் பண்ணுவாரு. அதைத்தான் நான் சொன்னேன். 1-1 தான் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும். எடப்பாடி என்கிட்ட கேட்கறது நான் 1-1 கொண்டு வரேன்னு சொன்னேன். இப்போ பலமுனை போட்டியில ஸ்டாலின் எதிர்ப்பு வாக்குகள் பிரியும். அந்த இடத்துக்குள்ள ஸ்டாலின் வந்து மோடியை தன்னோட பெரிய சக்தியான மோடியை எதிர்த்து தான் பெரிய பலவானா காட்டி பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளை கன்சால்டேட் பண்றாரு. 3 முறை அதுலதான் ஜெயித்திருக்காரு. 4வது முறை அந்த வீகத்தை தான் எடுக்கிறாரு. அந்த வீகம் கை கொடுக்கிறது வரை அந்த வீகத்துல தான் எடுக்கிறாரு. இந்த வீகத்துல இருக்கக்கூடிய ஸ்டாலினை தோக்கடிக்கணும்னா 1-1 தான் அவரை தோக்கடிக்க முடியுங்கிறது என்னோட கருத்து, ஆணித்தரமான கருத்து. நீங்க சொன்னது போலவே நடந்துருச்சு சார். அண்ணாமலை மீண்டும் தான் ஒரு ஹீரோ என நிரூபித்து விட்டாரா சார்? அண்ணாமலை ஹீரோ தான்மா. என்னைக்குமே அவருக்கு 18 விழுக்காடு வாக்கு வந்து அவரை மையமா வச்சுதான் அவரை வந்து ஒதுக்கிட்டு தமிழக பாஜக இல்லை. நான் இது வந்து இந்த இடத்துக்குள்ள எப்படி காமராஜ் அந்த விஷயத்துல வரதராஜ நாயுடு கடிதத்துக்கு பிறகு காந்திய வருத்தம் தெரிவிச்சாரோ அந்த மாதிரிப்பட்ட ஒரு உயரத்துலதான் அண்ணாமலை வச்சு பாக்குறேன். பட் இன்னைக்குள்ள காலகட்ட அரசியல் வேற என்றாலும் இந்த அரசியல்ல தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு கேடர் ஸ்ட்ரென்த் உள்ள ஒரு பாஜக ஒரு ஹீரோவா இருக்கணும்னு எண்ணம் கொண்ட வாக்காளர்கள் மத்தியில அண்ணாமலை ஒரு ஹீரோவா தான் இருக்கிறார். அண்ணாமலை தமிழக பாஜக ஒரு ஹீரோ தான். 18 விழுக்காடு என்டிஏ வாக்குக்கும் அவர் ஒரு ஹீரோ தான். அவர் தலைவர் பதவியில இருந்து மாற்றப்பட்டாலும் தொண்டர்கள் மத்தியிலும் அதன் வாக்காளர்கள் மத்தியிலும் அண்ணாமலை தான் ஒரு பெரிய ஹீரோங்கிறது டெல்லி தலைமையை வந்து அவரு கோயல் வந்து அவரை புதுச்சேரியில இருந்து ஹெலிகாப்டர்ல இங்க வர சொல்றதுல இருந்தும் புதுச்சேரியில் அவரோட பிரச்சாரங்களுக்கு பெரிய வரவேற்பு இருக்கிறதும் தெள்ள தெளிவா நமக்கு நிரூபிக்குது. சார், பாஜக வேட்பாளர் பட்டியலை பத்தி உங்களுடைய கருத்து? லேட்டா தான் கேட்கிறோம், ஆனா கேட்க வேண்டிய அவசியத்துல இருக்கும். பாஜக வேட்பாளர் பட்டியல் வந்து அவங்க 27 சீட்டு மோசமான சீட்டுகளை வாங்கிக்கிட்டு அதுல அவங்களுக்கு உரியவங்க லாபி இதுல வந்து பண்ணிக்கிட்டாங்க. கோபால்சாமின்னு விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள ஒரு சகோதரர் கூட நேற்று அர்ஜுன் ராம் மேக்வாலை நான் பார்த்து பேசிட்டு இருக்கும்போது நேற்று டின்னர் முடிச்சுட்டு விட்ட தமிழ்நாடு நிலவரத்தை வந்து சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வாலை அவர்கிட்ட சென்னை ஏர்போர்ட்ல இருந்து பேசிட்டு இருக்கும்போது கோபால்சாமின்னு ஒரு டிக்கெட் ஆஸ்பிரண்ட் கூட வந்திருந்தாரு. அவர் ரொம்ப விரக்தியா தான் பேசினாரு. ஒரு தகுதி உள்ளவங்களுக்கு கொடுக்கல, அவங்க தெலுங்கு தாய்மொழி மக்களுக்கு அந்த விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்லேயே ஒரு சீட்டு கூட கிடைக்கலங்கிற ஒரு கருத்துக்களையும் எண்ணங்களையும் அங்க விதைச்சிட்டு இருந்தாரு. இதை தாண்டி மற்ற இடங்களை பார்த்தா கூட காந்தி அண்ணனுக்கு கொடுத்ததை நான் மறுக்கல. பட் அந்த இடம் வந்து 2வது முறையும் காந்திக்கு கொடுக்கணுமாங்கிறதுல எனக்கு ஒரு மாறுபட்ட கருத்து இருக்குது. முறை காந்திக்கு கொடுக்கும்போது எப்படியாவது வெற்றி பெற வைக்கணும்னு கடுமையா உழைச்சவன் நான். காயத்ரி ரகுராம் எல்லாம் பாஜகவில் இருந்தாங்க. அப்போ நாடார் ஏரியாக்கள்ல பிராமின்ஸ் வெள்ளாளர் ஏரியாக்கள்ல எப்படியாவது நீங்க
போய் பிரச்சாரம் பண்ணுங்கன்னு அவங்கள்ட்ட நான் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த அளவுக்கு நாம இருந்த நாம இப்போ அவர் இந்த வயது காரணமா அவருக்கு இப்போ டிக்கெட் கொடுக்கணுமா என்கிற ஒரு எண்ண ஓட்டம் நமக்கு ஒரு உள்ளபடியே இருக்குது. அவரோட தியாகங்கள், உழைப்பு அது இதெல்லாம் ரொம்ப பெருசு. பட் ஒரு வாய்ப்பு கொடுத்தோம், அதில் வெற்றி பெற்றாரு. மீண்டும் அந்த அனுதாபத்தின் அடிப்படையில் வந்த பிறகு இன்னொரு வாய்ப்பு அவருக்கு தேவையாங்கிற ஒரு கருத்து இருக்குது. அது பொன்னாரை காலி பண்றதுக்காக அவர் வந்துடக்கூடாது, வந்து மேலிட பார்வையில் பற்றக்கூடாதுங்கிறதுக்காக அந்த தேர்தல் கமிட்டி இதில் உள்ள ஒரு சிலரோட ஒரு நோக்கம் நிறைவேற்றப்பட்டிருக்கதா நான் கருதுறேன். ஏன்னா பொன்னாரை பொறுத்த அளவில் அவர் இந்துத்துவா பண்ண தியாகத்துக்கு அவருக்கு ஒரு ராஜ்சபா அமைச்சருங்க இது கூட கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கொடுக்கலாம். மோடிக்கு 2 MP தான் தமிழ்நாடு கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்கு. அந்த 2 MPயும் பொன்னாரால கான்ட்ரிபியூட் பண்ணப்பட்டது. ஒன்று பொன்னார், இன்னொன்று அன்புமணி ராமதாஸுங்கிறது வரலாறா இருக்குது. அண்ணாமலை 11.4 விழுக்காடு வாக்கெடுத்து வேற விதத்துல சாதனை படிச்சாரு. அண்ணாமலை வந்து நிற்க விரும்பலன்னு சொல்லிட்டாங்கிறத அவர் சொல்றாரு. அனந்தன் ஐயாசாமி வாஸ்து நல்ல கேண்டிடேட் தான். தென் எல்முருகனை அவங்க தலைமை அவினாசியில் நிற்க சொல்லியிருக்கிறாங்க. அதுல சோசியல் ஃபேக்டர் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது வந்து பொறுத்திருந்து பார்க்கணும். அரித்மெட்டிக் ரொம்ப ஹெவியா இருக்குது. மற்றபடி அசோதாமன் காலையில ரொம்ப வேதனைப்பட்டாரு. நான் கடுமையாக உழைச்சி இது பண்ணியிருந்தேன், என்ன திருவண்ணாமலைக்கு நிற்கிறீங்களான்னு கேட்குறாங்க, அங்கே கேட்குறாங்க, இங்கே கேட்குறாங்க, எனக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சுதுன்னு அவர் சொன்னார். இவர் சூர்யா, வினோத் பி செல்வம் கொஞ்சம் வளர்ந்து வரக்கூடிய ஒரு சகோதரர், அவருக்கு ஒரு தொகுதி சென்னையில் இல்லாத ஒரு சூழ்நிலை. தமிழிசைக்கு மீண்டும் கொடுக்கப்பட்டிருக்குது. நான் தமிழிசைக்கு லாயல்ட்டியோ அவர் தென் சென்னையிலிருந்து 2வது இடம் வந்தாங்கங்கிறது நான் மறுக்கல. பட் அந்த இடம் சென்னையை பொறுத்தவரையில் வேற சில ஃபேக்டர்ஸை வந்து தலைமை கருத்தில் கொள்ள தவறிட்டோங்கிற ஒரு எண்ண ஓட்டமும் எனக்கு இருக்குது. ஸோ கேண்டிடேட் செலெக்ஷன் கூட நயினார் வந்து திருநெல்வேலியில் நிற்கிறதுக்கு தவிர்த்துக்கிட்டு அதிமுக கேட்குறாங்கன்னு அவர் சாத்தூரில் நிற்கிறாரு. சாத்தூரில் அவருக்கு நிறைய சிக்கல் இருக்கு. ஒரு திறமையான ஒரு ஆர்கனைசர், ஒரு கலை பணியில் அவர் திறமையாக செய்து எதையும் வந்து தனக்கு சாதகமாக அது திருப்பக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவருங்கிறது மாறுபட்ட கருத்தில். அந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டியாக பார்ட்டி ஸ்ட்ரென்த்தோட தான் தன்னோட திறமையால் பல சமூகங்களையும் வாக்காளர்களையும் கவர்ந்து ஒரு தேர்தல் நடத்தல விற்பனர் தான். ராமநாதபுரத்தில் 30 விழுக்காடு தாண்டி இருந்தார், நெல்லையில் 30 தாண்டி இருந்தார்னு சொல்லும்போது அவர் அண்ணாமலைக்கு பிறகு தகுதியான ஒரு தலைவர்னு தான் நான் அவரை பார்க்குறேன். அண்ணாமலை நீக்கக்கூடாதுங்க தான் என் கருத்தை தவிர நயினார் தகுதியானவர்கள் எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. பாஜகவுக்கு அதிமுக நம்பி வந்தவர். அவருக்கு இன்னைக்கு சாத்தூர் வந்து ஒரு சிக்கலான ஒரு சூழலை தான் கொடுத்துருக்கு நான் பார்க்குறேன். அது அவரே விரும்பி எடுத்தது தான் சாத்தூர். ஆனால் ஒரு சிக்கல் அங்கே சசிகலா அம்மையார் ரூபத்தில் உருவாயிருக்கிறதா நான் பார்க்குறேன். ஸோ எடப்பாடி பழனிசாமி கன்னியாகுமரி மாவட்டத்தில் 4 சீட்டு பாஜக தலையில் கட்டியிருக்காருன்னு தான் பார்க்கணும். அங்கே வந்து அதிமுகவுக்கு வாய்ப்பு இல்லைன்னு, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த அதிமுகவுக்கு வாய்ப்பு இல்லைன்னு இவர் முருகேசன், பச்சைமால் போன்றவங்களாம் அதிருப்தி குரலை நாடார்களுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற லெவலில் எடப்பாடிக்கு எதிராக அவங்க குரலை ஓங்கி ஒலிக்கிறாங்க. இப்படி இந்த தொகுதி பங்கீடுங்கிறது எடப்பாடிக்கு ஏற்ப எடப்பாடி அனுசரித்து போறவங்களுக்கு ஒரு தொகுதி கொடுக்கணுங்கிற அடிப்படையில் பங்கிடப்பட்டது தான். பாஜக வந்து தமிழக பாஜக வந்து எடப்பாடிக்கு கைக்குள்ள இருக்குங்கிறதான் என்னோட பார்வை. ஓகே சார். சார், அதாவது இப்ப நீங்க கரெக்டா பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, இவருக்கு வந்து சிக்கல் சில இது இருக்கு சாத்தூர்ல அப்படின்ட்டு. நான் என்ன கேட்கிறேன், அதிமுக கூட்டணி இருக்கிற இடங்கள் எல்லாமே சசிகலா மற்றும் கிருஷ்ணசாமி அவர்கள் வேட்பாளரை நிறுத்தினால அதிமுக கூட்டணிக்கு எந்த மாதிரியான ஒரு பாதகங்களை அவங்க ஏற்படுத்துவாங்க சார்? சசிகலா ஏற்படுத்தக்கூடிய பாதகம்ங்கிறது 18 விழுக்காடு என்டிஏ வாக்குகள்ல எடப்பாடியை ஏற்றுக்கொள்ளாத வாக்குகள். அதுல ஓபிஎஸ் மீது, டிடிவி மீது, களத்துக்குள்ள வராத சசிகலா மீது பட்டுதல் கொண்ட வாக்குகள். களத்துல ஓபிஎஸ் டிடிவி தான் இருந்தாங்க. ஓபிஎஸ் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போயிட்டாரு. டிடிவி என்டிஏ அணிக்குள்ள அவருக்கு வந்து ஒரு உருவம் கொடுத்து அலையன்ஸுக்குள்ள அவங்க வச்சிருக்காங்க. அவர் கண்டஸ்டும் பண்ணல. இந்த இடத்துக்குள்ள சசிகலா இன்ஃபுளுன்ஸ் பண்ண போகக்கூடிய வாக்குகள் எடப்பாடிக்கும் எதிராட்டு, ஸ்டாலினுக்கும் எதிராட்டு விழுந்த என்டிஏக்குள்ள உள்ள வாக்குகள் தான் அதுல பெரிய அளவு இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவாங்க. அது என்டிஏ வந்து எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பர் பண்ணக்கூடிய இதுல பல சிக்கல்கள் இருக்கு. அவரே 3.5 விழுக்காடுக்கு தான் சீட்டு கொடுத்துருக்காருன்னு சொல்லும் போது சசிகலா ஃபேக்டரிலையும் ஓட்டு வராது, பன்னீர்செல்வம் ஃபேக்டரிலையும் ஓட்டு வராது, பாமக பிளவுலையும் பன்னீர்செல்வம் ஃபேக்டரிலையும் ஓட்டு வராதுங்கிற அந்த எண்ண ஓட்டத்துல என்டிஏக்குள்ள வந்த இந்த வாக்குகள்ல ஒரு பகுதி அவருக்கு டிரான்ஸ்பர் ஆகாதுன்னு நினைக்கிறாரு. அந்த வாக்குகள் வந்து சசிகலா அம்மையார் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அவர் கணக்குல நமக்கு வராத ஓட்டு சசிகலா போதுன்னு நினைக்கிறாருல. பாஜக கணக்குல, அமித்ஷா கணக்குல 18-23 பேசும்போது அந்த 18க்குள்ளேயே ஒரு சசிகலா பெரிய அளவுக்கு ஓட்டை போடுவாங்கிறதும், ஓபிஎஸ் பெரிய அளவு இது பண்ணுவாருங்கிறதும் நாம மறந்துடக்கூடாது. டாக்டர் ராமதாஸும் அவர் பங்குக்கு அந்த 18க்குள்ள ஒரு டிவிஷனை உருவாக்குவாருங்கிறதும் தெரியுது.
ஓகே சார். இத்துணை நேரமும் அழகாகவும், தெளிவாகவும் நெறைய விஷயங்கள எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. ஆ குறிப்பா இன்றைய களம் 2026 யாருக்கு சாதகமா இருக்கு? ஏன் சாதகமா இருக்கு? அப்படி இருந்ததுன்னா 2029ல எந்த மாரியான ஒரு விஷயங்கள நோக்கி முன்னெடுக்க போறாங்க எல்லோருமே? இப்ப நம்ம முன் வச்ச கால பின் வைக்க முடியலையேன்னு தவிச்சுட்டு இருக்கவர் யாரு? இந்த மாரி நெறைய கேள்விகளுக்கு எங்களுக்கு விளக்கங்கள குடுத்திருக்கீங்க. இனிவரும் காலங்கள்ல தொடர்ந்து இது போல நெறைய பேசுவோம் சார். நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி. இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. தேங்க் யூ சார். நன்றி, நன்றி சுபா.